அப்பா மொத்தத்துல இப்படிப்பட்ட ஒரு தருணம் வரலன்னா இது கல்யாண வீடு மாதிரியே இருந்திருக்காது. இந்த மாதிரி பார்ட்டில மீட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? கடைசியா ருத்ரா கல்யாணத்துல தான் மீட் பண்ணோம்ல. அதான் கடைசி பார்ட்டி. அதுக்கப்புறம் பிசினஸ் டென்ஷன் அது இதுன்னு அதுலயே மூழ்கி போயிட்டோம். எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை எங்களால சரியா கவனிக்க கூட முடியல. அது சரி, எங்க நம்ம ஒரிஜினல் பேச்சுலர் அர்ஜுன காணமே? இல்ல இந்த மாதிரி தீர்த்தத்தெல்லாம் காக்க வைக்க கூடாது, இல்லன்னா வரக்கூடாத பாவமும் வந்து சேர்ந்துரும், அப்புறம் குடிச்சாலும் தலைக்கு ஏறாது அப்படின்னு நான் சொல்லல, பெரியவங்க சொல்லிருக்காங்க. என் கல்யாணத்துல என் மாமனார் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பத்தாதுக்கு ஆர்த்தடாக்ஸ் வேற. ஆரம்பத்துல இந்த மாதிரி பார்ட்டி பண்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதுக்கப்புறம் சித்தப்பா, உங்க கல்யாணத்துல லேட்டா பார்ட்டி பண்ணிருப்பீங்க. கரண் கல்யாணத்தை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அவனுக்கு அப்புறம் என் கல்யாணத்துல பார்ட்டி பண்றோம். உங்க பழைய குறை ஏதாவது இருந்தா இங்க நிறைவேற்றிக்கோங்க. எங்க போயிட்டீங்க அர்ஜுன் சார்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கும், ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அந்த சமையல்காரரை ஒரு வழிக்கு கொண்டு வந்து சைட் டிஷ்க்கு ஊர்க்க கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஐயோ, முன்னாடியே சொல்லியிருந்தா சால்ட் அண்ட் முந்திரி பருப்பும் மசாலா வேர்க்கடலையும் சொல்லியிருக்கலாம். இல்ல மாமா, இந்த மாதிரி நேரத்துல ஒரு பெக்க போட்டு இதை தொட்டுக்கிட்டா போதும். இதுக்கு ஈடு இனம் வேற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மாமா. சரியா சொன்னப்பா அர்ஜுன். இந்த விஷயத்துல நீ உன்னோட மாமாவை மிஞ்சிருவ போல் இருக்கு. சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இங்க யாரும் யாருக்கும் அப்பா சித்தப்பா பையன் மாமா மச்சான் எதுவும் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் சம பங்குதாரர்கள். சியர்ஸ். சமந்தி, என்ன பாக்குறீங்க? அடிங்க அடிங்க அடிங்க. குடிப்பா விக்ரம், குடி. நல்லா இருக்கும், குடி. கண்ணை மூட்டு கப்பல் குடி. மொத்தத்துல எங்க அமிர்தா ஆசைப்பட்ட மாதிரி அர்ஜுனையே கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆமா, இப்ப நான் ஹேமாக்காவை தான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்களுக்கு அமிர்தா மேல ரொம்ப பாசம். அமிர்தாவை கல்யாண குளத்துல பார்க்கணும்னு அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. நானும் என் மயூரிய கல்யாண பொண்ணு அலங்காரத்துல பார்க்கணும்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அம்மா, குழந்தை இல்லாத எங்களுக்கு ஒரு வரம் மாதிரி அமிர்தா எங்க வீட்டுக்கு வந்தா. எங்க மகளா நாங்க அவளை கவனிச்சதை விட அப்பா அம்மாவா எங்களை அவ கவனிச்சது அதிகம். எங்க மேல ரொம்ப அக்கறையா எங்களை பாத்துக்கிட்டா. எங்க தேவை என்னன்னு நாங்க சொல்லாமலே புரிஞ்சுப்பா. வீடு மொத்தம் கலகலன்னு சுத்திக்கிட்டே இருப்பா. பொம்பளை பிள்ளைங்க குணமே அதுதானே சரோஜா. பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுக்கறது பொம்பளை பிள்ளைங்க தான். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.